எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களில் நம்ம சேனல் குட் ஹார்ட் குட் ஹெல்த்துக்கு வரவேற்கிறேன். மார்ச் 11, 1975 இதை ரொம்ப ஈஸியாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன இது மார்ச் 11, அதில் என்ன அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அதற்கான பதில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த நாள் தான் மார்ச் 11, 1975 சிவாஜிராவ் கெய்க்வாட்டாக இருந்த மாணவனை ரஜினிகாந்தாக மாத்திர கே பாலச்சந்தர் அந்த பெயர் மாற்றம் நடைபெற்ற நாள் இந்த நாள் தான். இந்த நாளில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது அபூர்வ ராகங்கள் ஆகஸ்ட் 17, 1975 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு கே பாலச்சந்தர். உடனே ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, சிவாஜிராவ் கெய்க்வாட்டை கூப்பிட்டு டைட்டிலில் உன் பேர் வரணும், அதனால் உனக்கு ஒரு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டது நான் கிடையாது, சூப்பர் ஸ்டார் பகிர்ந்துக்கிட்டதை தான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன். உடனே சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா, எந்த பேர் வேணாலும் நீங்கள் வைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இல்லை இது வந்து உன்னுடைய கெரியர், உனக்குன்னு மனசுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் பேர் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நான் ஏன் உன் பேரை மாற்றணுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன்னா சிவாஜி ஆல்ரெடி தமிழ் திரை உலகில் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான நடிகராக இருக்கார். இன்னொன்று கெய்க்வாட், ராவ், இந்த மாதிரி பெயர்கள் வச்சா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு அந்நியமாக தெரிவ, அதனால் வேறு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படிங்கும் பொழுது உடனே நீ யோசிச்சுட்டு வா அப்படின்ன உடனே இவர் போய் யோசிக்கிறார். தலைவர் யோசிச்சுட்டு அதில் 2-3 பேர் செலக்ட் பண்ணுறாரு. சரத், அப்புறம் ஆர்எஸ் கெய்க்வாட், அதாவது இந்த சிவாஜிராவ் கெய்க்வாட்டை மாற்றி ஆர்எஸ் கெய்க்வாட் அப்படின்னு 2 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்குறாரு. இந்த 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன், பாலச்சந்தர் சார் எனக்கு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சஜெக்ஷன் கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு பேர்னே வச்சா சரி வராது அப்படின்ன உடனே ரொம்ப சோகமாயிடுறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். உடனே திரும்பியும் அடுத்த நாள் வந்து பாலச்சந்திரை சந்திக்கும்போது, பாலச்சந்தர் நேற்று ஒன்றை சொன்னேன், நீ பேர் செலக்ட் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்களே எனக்கு ஒரு நல்ல பேரை பார்த்து வைங்களேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிறார். அப்படியா, நான் எந்த பேர் வச்சாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? நீங்கள் எந்த பேர் வச்சாலும் எனக்கு ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. உடனே சரி, எனக்கு மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு நாடகம் இயக்குனேன், எனக்கு அந்த இது வந்து ரொம்ப மனதோட ஒட்டின ஒரு கதாபாத்திரம். அதில் வந்து அந்த மேஜர் சந்திரகாந்துக்கு 2 பசங்க, ஒருத்தர் பேர் வந்து ஸ்ரீகாந்த், இன்னொரு பேர் வந்து ரஜினிகாந்த். இதில் ஸ்ரீகாந்தை நான் முன்னாடியே வச்சுட்டேன், ரஜினிகாந்த் உனக்கு வைக்க போகிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ரஜினிகாந்த் சூப்பராக இருக்கே. கௌரவம் படத்தில் கூட ரஜினிகாந்த் தான் அந்த சிவாஜி கேரக்டர், சிவாஜி இந்த அப்பா கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார்ல சிவாஜி. ரஜினிகாந்த்ங்கிற பேரை வந்து பாலச்சந்தர் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்னைய நாள் பாருங்கள், பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி, கோழி பண்டிகை. அதாவது ஒரு வண்ணமயமான ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாங்கிறத காட்டுற சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு பேரை வச்ச உடனே நேராக கடற்கரைக்கு போய் அந்த நீலக்கடலை பார்த்து ரஜினிகாந்த்னு சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அதையும் பதிவிடுறாரு. ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மெரினா கடற்கரையில் போய் நின்று வேடிக்கை பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. உடனே கே பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு பேரை வச்ச உடனே ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் ஒரு பெரிய வில்லனாக வருவேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க சார் அப்படின்ன உடனே, வில்லனா நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவேன், அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாரா. இன்றைக்கி அவர் ரஜினிகாந்த்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக மாறி தலைவராக மாறி நாளை முதல்வராக மாற போகிறார். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.